முன்ன மாதிரி இப்பெல்லாம் வெளியே வர மாட்டானே, என்ன பண்றான்? ரவியா, டேய் ரவியா. டேய் கத்தாதடா சும்மா. கத்தாதியா? நாடா ஆச்சு உனக்கு? அத கதியா கேக்குற? எங்க அப்பா ஓவரா தொல்லை குடுக்குறான்டா. நினைச்சேன் அந்த தூர்தர்ஷன் மண்டி தான் தொல்லை குடுத்துருப்பான்னு. ஆமா மாப்பிள்ள, வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல, என்ன பண்றது? சோறு துண்ணுமே. ஏன்டா அந்த பென்சில் கடையாச்சும் வாங்கி நத்திருக்கலாம், அதுலயே மண் வாரி போட்டுக்கணும். மாப்பிள்ள அதையும் அந்த ஆள் தான் மாப்பிள்ள பண்ணிக்கிறான். எல்லாருக்கிட்டே போயிட்டு இவங்க ரிப்பேர் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இருக்கிறான். அதனாலதான் நம்மளாண்ட வரல. ஐயோ கேட்கும் போதே ரொம்ப டென்ஷனா இருக்குதே. எங்க இருக்கிறாங்க அப்பா? கத்தாதரா, உள்ள தாங்குறான் அந்த ஆளு. வந்துக்கிந்து தொலைச்சிட போறான். சரியா, நம்ம எங்கன்னா வெளியே போலாம். மாப்பிள்ள அதான் முடியாது பொழுகுது. பாத்ரூம்லாம் கழுவி சொல்லிட்டு போய்க்கிறான். இல்லன்னா சோறு போட மாட்டேன், வெளியே பூச்சி தத்துறான். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சோறு முக்கியம், தூங்குறதுக்கு இடமும் முக்கியம். என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியல, செம குழப்பமாக்குது. மாப்பிள்ள அங்க போறா. சாமியார் வராரு. நித்ரா அந்த சாமியாரா? ஏத்துக்குடா நித்ரா. சாமியா கொஞ்சம் நில்லு சாமியா. என்னப்பா? பெராப்பா. பெரியப்பாவா? அட காமெடி சாமி, என்ன பஜாமாக்குற? சாப்பிடலையாண்ணா? ஆமாப்பா, சாப்பிடல, பசிக்குது. சரி, இந்த மந்திரம் சூனி எல்லாம் வைப்பியா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் சாமி தெரியாதுன்றா? இந்த தாடி இந்த முடியெல்லாம் ஷேவ் பண்றது காசு இல்லைன்ட்டு விட்டு வச்சுக்கிறேன்பா. ஐயா அப்ப சாமியார் இல்லையா? காவி துணி போட்டுனுக்கிறீங்க. இது போட்டாதான்பா மதிக்கிறாங்க, அதனால தான் போட்டுக்கிறேன். இஞ்சிச்சு போ, டூப்ளிகேட் அண்ணியா? டூப்ளிகேட்டு தான், ஆனா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, நான் செய்யறேன். வழிக்கு வந்துச்சு. மாப்பிள்ள உங்க வரி யூஸ் பண்றா. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? உள்ள எங்க அப்பா இருப்பான், அதனால கூப்பிட்டு என்னை பத்தி புகழ்ச்சா பேசி விடுவோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதாவது கிடைக்குமா? கோட்டுறோம் கோழி பிரியாணி நான் வாங்கி தரேன், நீயே கவலைப்படுற? சாரி, போட்டுற நான் சாப்பிடறது இல்ல. கோழி பிரியாணி வேணா நான் சாப்பிடுறேன். சொல்றத கேட்டுக்கப்பா, நீ சொல்ற சொல்லுல அவரு எனக்கு பணமா குடுக்கணும். நீ கவலையே படாத, கொட்டோன்னு கொட்டோ போகுது பணம். அடடே பாட்டா பாட்டியா? இன்னும் 2 வரி பாட. எப்பா பாட்டு பாடினதுலாம் நேரம் இல்லப்பா, என் வயிறு இப்ப கோழி பிரியாணி கேக்குதுப்பா. சரி இப்போ உங்க வேலை ஆரம்பி. மாப்பிள்ள நீ போய் உங்க வேலை ஆரம்பி, நான் அப்படி போய் நிக்கிறேன். சரிதா மாப்பிள்ள, கூப்பிட்டு. ஐயா யாரு உள்ளே? யாரா அது வெளியா? தெரியலப்பா. வணக்கம் சாமியா. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. கரம் முடிச்சுவேன், குடுபுடுக்கார மாதிரி பேசுறான். உன் கவலையெல்லாம் தீர போகுது, உன் வாழ்க்கையெல்லாம் மாற போகுது. ஏதோ சொல்லணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணே நடக்காது. தத்திலே பத்து வச்சுக்கிறேன். உன் புள்ளையால தான்பா நீ கோடீஸ்வரன் ஆக போற. கோடீஸ்வரன் ஆப்பறனா? தெருக்கோடுல போய் பிச்சைனா எடுப்பேன், இவனால கோடீஸ்வரன் ஆயிடுப்பானா? நீ நினைப்பது பொய். தூண்டில்ல சிறு புழு போட்டா என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். என்ன புதுசா சொல்ற மாதிரி இருக்குதா? அதே மாதிரிதான் உன் மகனும். 500 ரூபாய் கொடுத்தால் 50,000 ரூபாய் ஆக்கும் வல்லமை உன் மகனுக்கு இருக்கிறது. நம்ப முடியல சாமியா, நம்பவே முடியல. அதுவும் தருதலாண்டியா? தரு தலன்னு சொல்றேன், தரு எத்திர தலன்னு சொல்லி பாரு. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தல அது மாதிரி வருவான் உன் புள்ள. அதடா பயங்கரமா பிட்ட போடலான்னு. நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாது பேசுறீங்களான்னு தெரியல. டேய் கொஞ்சம் இங்க வாடா. என்னப்பா இந்த முஞ்ச தலைமாரி வரேன்னு சொன்னேன். ஆஹா, முகத்தில் எவ்வளவு ஒளி இருக்கிறது. முகத்துல ஒலிக்குதா? இந்த தலையில கிளியும் குருவி தான் வந்து போகுது. நீங்க தவறா பேசுறீங்க. அவங்க கிட்ட 5,000 ரூபாய் குத்து பாருங்க, என்ன நடக்க போகுதுன்னு அப்ப தெரியும். என்ன நடக்கும்? கோழிக்கறி பிரியாணியும் சினிமா தேட்டருக்கும் அந்த மது பையன் கொடுத்தாரு கும்மால் அடிக்கும். போய் பச்சாதுக்க ஏன் பேச்சு இருக்குதா? ஓ இப்பெல்லாம் அவன் கூட சேரத்தே இல்லப்பா. என்னப்பா நீ? உண்மையா சொல்ற? ஆமாப்பா, உன் மேல சத்தியமா சத்தியெல்லாம் பண்ணது கையேற முதல்ல சத்தியம் பண்ணி சாவடிச்சான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது என்கிட்ட. தம்பி நான் சொல்றது கேளுப்பா. சாமியா நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ப மாட்டியா? இப்ப என் கையில எதுவுமே இல்லல்ல. உண்மை இல்லையா? வெறும் கைதான் மூடி வச்சுக்கிறேன், அதுல வேற உதிர்த. அதெல்லாம் பேசக்கூடாது, கையை நீட்டு. பொம்பரம் எப்படி சாமியாரா? அது அப்படிதான் என்னோட சக்தி. இன்னும் சக்தி என்றாரு, சட்டி வம்பத்தை கொடுக்குறாரு. எப்பா நம்புப்பா, இல்லன்னா உன்னை குரங்காக்கிட்ட போறாரு. அதையும் பண்ணுவேனா? ஓம் சாமி 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 என்னைக்கு சாமியா என்ன சின்ன பையன் சொல்றாரு, நீ வேற குரங்காக்கலான்னு பாக்குற? என்ன நான் சொன்னது கேட்டேன்னா நீ கோடீஸ்வரன் ஆகலாம், புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன சொல்றீங்க? இந்த தருதல கட்ட 5,000 ரூபாய் கொடுத்து சொல்றீங்களா? கொடுத்து அனுப்புங்க, அது 50,000 ரூபாய் ஆக்கும். அவன் பொம்பத்தை வர வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்பி குத்து அனுப்புறேன். இந்தாடா இதுல 4,000 ரூபாய்க்கு பேர் வச்சுக்க.
டேய் சாமியார் சொன்ன மாதிரியே 50,000 ஆக்கலாம் கூட பரவாயில்ல, அது 10,000 ரூபாய் ஆக்கி கொடு. இதை வச்சு நான் பிசினஸ் பண்றேன்ப்பா. நான் உன்னை பணக்காரனா ஆக்கிடுறேன். நம்ம 2 பேரும் பார்ட்னர் தான் மாப்பிள. வந்து சண்டை முஞ்ச. டேய் நீ என்னத்துக்குடா வந்தா? பிசினஸ் பண்ண போறேன் நானும் அவனும் சேர்ந்து. பிசினஸ் பண்ண போறியா? சாமியா இவன் கூட சேர்ந்தா இவன் உருப்பாடுவானா? தாடியும் முடியும் சேர்ந்தாதான் நான் சாமியாரு, இல்லைன்னா நான் சாமியாரே தெரிவேனா? உதாரணத்தை பாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இவரும் சேர்ந்தாதான் ஒரு பலம் கிடைக்கும். அப்படியா சொல்ற? ஆனா மூஞ்சி வாட்டமே சரியில்லை சாமி அவனுக்கு. உன் மூஞ்சினா அப்படியே பிரகாசமா இருக்குதா? பீஸ் போன மூஞ்சியா? பாரு எப்படி பேசுது பாரு. டேய் ஒப்ப நான் உன்னை தண்ணி தோச்சி தட்டி விட்டானா? இங்கப்பா அந்த ஆளு திட்டினா நேரா போய் திட்டு, என் முன்னால திட்டாத. பாருடா என்ன இருந்தாலும் அவங்க அப்பனை விட்டு கொடுக்குறானா பாருடா. நீ என் கேரியா மாப்பிள வா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். டேய் அவன் 4,000 ரூபாய் முதல் போட்டுக்கிறான், நீ எவ்வளவு போட போற? என் உழைப்பு நேர்மையா போட போறேன். கீசிருவாரு. டேய் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட உசாராவே இருந்துக்கோ. காத்தும் மழையும் போல 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா. சாமியா காத்து மழைன்ட்ட புயல் வந்தா என்ன பண்ணுவா? இப்படிலாம் கேஷ் கொஸ்டின் கேக்குறான் பாத்தியா உங்க அப்பா. நம்மளுக்கு வர வேண்டியது வந்துச்சு, வாடா போலாம். எப்பா கோழி பிரியாணியா? என்ன கோழி பிரியாணி ஓடுறாரு? பின்னாடி வரண்டா தாடி. சாமியாரா இல்லையா? என்ன கோழி பிரியாணி ஓடுறா? கோழி பிரியாணி வாங்கி தரேன் ஓடுறானுங்க. கோழி பிரியாணி வாங்கி தரேனானுங்களா? என்ன சொல்றேன்? சொன்னானுங்களா? ஆனா தானே அவங்கள பத்தி புகழ்ந்து சொன்னேன். அட பாவி டூப்ளிகேட்டானியா? பாரு ஒழுங்கு மரியாதை என் 4,000 ரூபாய் குத்துரு, இல்லைன்னா உனக்கு சும்மா விட மாட்டேன். 100 ரூபாய் தான் ஷேவிங் கட்டிங் பண்ணுவேன், என்ன போய் 4,000 ரூபாய் கேக்குற? அட பாவிங்களா என்னையா ஏமாத்திட்டு போறீங்க? டேய் வாங்கடா உன்னை பாத்துக்கிறேன். எப்பா உன்னை புகழ்ந்து பேசுறேன், கோழி பிரியாணி வாங்கி தருவியா? குக்கு பிரியாணி வாங்கி தராங்க. போயா போடா.